வெல்கம் டு ட்ரிபிள் எக்ஸ் அகாடமி. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, எஸ்எஸ்சி பேர் 12க்கான எக்ஸாம் டேட் வந்து நமக்கு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. வித் அட்மிட் கார்டு வந்து நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிற A to Z இன்ஃபர்மேஷன் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வேறு எதுவும் டவுட்ஸ் வந்து உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த எஸ்எஸ்சி பேர் 12க்கான எக்ஸாம் வந்து 2 பேப்பர் வந்து நமக்கு நடக்குது. பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2 ரெண்டுமே உங்களுக்கு வந்து ஆப்ஜெக்டிவ் டைப்பில் தான் நமக்கு வந்து எக்ஸாம் வந்து நடக்குது. வித் இந்த எக்ஸாமுக்கான டேட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஃபஸ்ட்டு பேப்பருக்கான டேட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா 20, 21, 24, 25, 26 இந்த 5 நாள் வந்து உங்களுக்கு வந்து பேப்பர் 1க்கான எக்ஸாமினேஷன் வந்து நடக்குது. வித் பேப்பர் 2க்கான, அதாவது பேப்பர் 1ல் செலக்ட் ஆனவங்களுக்கு பேப்பர் 2க்கான எக்ஸாமினேஷன் வந்து நமக்கு வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து அந்த பேப்பர் 2 எக்ஸாம் வந்து நமக்கு எத்தனை நாள் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா 1, 2, 3, 4, 5, 8, 9, 10, 11 ஜூலை மந்த் வந்து பேப்பர் 2 எக்ஸாமினேஷனுக்கான எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. இதுதான் எஸ்எஸ்சி பேர் 12க்கான எக்ஸாம் டேட் வந்து நமக்கு ரிலீஸ் பண்ணியிருக்கிற ஷார்ட் நோட்ஸு வித் அட்மிட் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 20ஆம் தேதி உங்களுக்கு எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 4 டேஸ்க்கு முன்னே வந்து உங்களுடைய நார்மல் மெசேஜ் வந்து உங்களுக்கு வந்து கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த நார்மல் மெசேஜ்லேயே உங்களுக்கான அட்மிட் கார்டு வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மெயில் ஐடியிலேயே உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் வந்து கொடுப்பாங்க. அதாவது நீங்கள் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனில் வந்து என்ன மெயில் ஐடி கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அந்த மெயில் ஐடிக்கு வந்து உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் வந்து வரும். இந்த கால் டிக்கெட் வந்து 20ஆம் தேதி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 4 டேஸ்க்கு முன்னே வந்து நீங்கள் வந்து கால் டிக்கெட் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுவே உங்களுக்கு 25ஆம் தேதி எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 22ஆம் தேதி, 21ஆம் தேதி வந்து நீங்கள் வந்து கால் டிக்கெட் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த கால் டிக்கெட் வந்து நமக்கு வந்து ரிலீஸ் பண்ணோடனே எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து A to Z இன்ஃபர்மேஷன் வந்து நம்மளுடைய வீடியோவில் போடுவோம். நீங்கள் வந்து அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதை பற்றின வேறு எதுவும் டவுட்ஸ் வந்து உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.